யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தன்னை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லா பேரிரக்கத்தால் காத்தருளவுமை வேண்டுகின்றோம். ஏனெனில் உம்மால் அன்றி சாவுக்குரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உம் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றுக்கு இட்டு செல்லப்படவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 10 மற்றும் 16 20 வரை. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமாராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடம்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். எழுந்து நிற்போம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23. இறை திருவார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கு அரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1961 ஆண்டு
வெளிவந்த ஒரு ஆங்கில திரைப்படம். அதனுடைய பெயர் த கிரேட் இம்போஸ்டர். இம்போஸ்டர் என்று சொன்னால் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர் அல்லது மோசடிக்காரர். அந்த தலைப்பிலே அந்த திரைப்படமானது வெளிவந்தது. அந்த திரைப்படத்திலே நடித்த கதாநாயகன் டோனி கர்டிஸ் என்பவர். அந்த திரைப்படத்திலே அவருடைய கதாபாத்திரம் என்ன என்று பார்க்கின்ற போது, அவர் சிறு வயதிலே பள்ளிக்கு செல்லுகிறார். பள்ளியிலே சரியாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர் மேற்பள்ளியில் கூட படிக்க முடியாத ஒரு சூழலிலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அதையும் படிக்க முடியாதவராக எப்படியாவது வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்கின்ற ஆசை அவருக்கு இருந்தது. ஆகவே அவர் போலியாக அவருடைய சான்றிதழ்களை தயாரிக்க ஆரம்பித்தார். தயாரித்து முதலாவதாக ஒரு போலி சான்றிதழ் வைத்து ஒரு பள்ளிக்கு ஆசிரியராக அங்கே போய் சேருகிறார். சேர்ந்து அற்புதமாக அந்த ஆசிரியர் பணியை அங்கே செய்கிறார். மிக முக்கியமாக அனைத்து மாணவர்களையும் கவர்ந்து இழுக்கின்ற அளவுக்கு அவருடைய திறமையானது அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு சில காலங்களிலே இவர் மோசடிக்காரர், இவருடைய அந்த சான்றிதழ்கள் எல்லாம் போலி என்று அங்கே அவரை காவல்துறையினர் பிடித்து விடுகிறார்கள். அதன் பிறகு வெளியில் வந்தவர் மீண்டுமாக அவர் வேறு போலி சான்றிதழை உருவாக்கி ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக சேருகிறார். சேர்ந்து அங்கேயும் ஒரு சில ஆண்டுகள் பணி செய்கிறார். அங்கேயும் மாணவர்களுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்க பெறுகிறார். அதன் பிறகு அங்கேயும் அவர் மாட்டிக்கொள்ளுகிறார். அன்பு மிக்கவர்களே, இறுதியாக அவர் மிகப்பெரிய ஒரு மருத்துவராக, மிலிட்டரி டாக்டர் ஆக அவர் நியமிக்கப்படுகிறார். ஆகவே போரிலே காயப்பட்டவர்களை எல்லாம் சிகிச்சை செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனையில் அவர் இருக்கின்றார். ஏராளமானவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து வருகின்றார். இறுதியாக ஒரு தளத்திலே ஒரு மருத்துவ நிலையிலே அவர் அவசர நிலையிலே ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டவர் அந்த மிலிட்டரியினுடைய மேஜர். ஆகவே இவர் அவருக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து முடிக்கின்றார். அதன் வழியாக அந்த மேஜர் அங்கே அவர் பிழைத்து கொள்ளுகிறார். ஆகவே அவருடைய ஒரு ஆசிரியையும் இவர் பெற்றுக்கொள்கிறார். அங்கேயும் இவர் போலியானவர் என்று தெரிய வந்து பிறகு சிறையில் அடைக்கப்படுகின்றார். சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர். ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே பல மோசடிகளை செய்தவர் என்று இறுதியாக அவரை சிறையிலே அடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அவர் உதவி செய்த மாணவர்கள் தொடங்கி கல்லூரியில் இருக்கின்ற அவருடைய மாணவர்கள் தொடங்கி மருத்துவமனையிலே அவர் சிகிச்சை கொடுத்தவர்கள், நல்ல உள்ளங்கள் அனைவரும் ஓடி வந்து அவரை காப்பாற்றுகின்ற ஒரு நிகழ்வுதான் அந்த திரைப்படம். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி சூழலிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மிக முக்கியமாக பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய முகமூடிகளை கிழிக்க வந்தவராக இருக்கின்றார். ஆகவேதான் அத்தகைய ஒரு வாழ்வு நிலையை அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்புவதாக அவர்களை நோக்கி இன்றைய நாளிலே இந்த ஒரு சிந்தனையை நமக்கு தருகின்றார். அன்பு மிக்கவர்களே, மக்கள் தலைவர்களுக்கு ஆற்றும் மறையுரையாக ஆண்டவர் இயேசுனுடைய இன்றைய இறை வாசகமானது அமைகின்றது. ஆகவே 3 விமர்சனங்களை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்பாக வைக்கின்றார். பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும். முதல் விமர்சனமாக வெளி வேடத்தனம். ஆகவே இறைவனின் வார்த்தையை கற்று தருகின்றவர்களாக இவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு இரட்டை வேடம் அணிந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது. அந்த இரட்டை வேடத்தை கிழிக்கின்றவராக ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியிலே வருகின்றார். இந்த விமர்சனத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். இரண்டாவதாக சட்டவாதம் என்று நாம் சொல்லுகிறோம், லீகலிசம். அதாவது சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக உருவாக்கி பாமர மக்களின் மீது பாரங்களை சுமத்துகின்றவர்களாக
இவர்கள் மாறிய ஒரு தருணம். ஆகவே இவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஏழை எளியவர்கள், பாமரர்கள், இவர்களை வஞ்சிக்கின்ற சட்டங்களை இவர்கள் தருகின்றார்கள் என்பதை இரண்டாவது விமர்சனமாக ஆண்டவர் இயேசு வைக்கின்றார். மூன்றாவது விமர்சனமாக அவர் வைப்பது எக்ஸிபிஷனிசம், அதாவது விளம்பரம் செய்பவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே மூன்று வகையிலே இவர்கள் விளம்பரம் செய்கிறார்கள். முதலாவது வாசக பட்டைகள். ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை வாசக பட்டைகளாக அணிவது இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் காலம் காலமாக செய்து வந்தது. ஆனால் அதே இறை வார்த்தையை இன்னும் அந்த பட்டைகளை அகலமாக்கி பெரியதாக்கி அவர்கள் அணிந்து கொண்டு உலா வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு விளம்பரத்திற்காக. இரண்டாவதாக விருந்து ஓம்பல். விருந்திலே கலந்து கொள்ளுகின்ற இடத்திலே முதன்மையான இருக்கைகளை தேடுகின்றவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். மூன்றாவதாக அடைமொழியை இவர்கள் ரசித்தார்கள். தங்களை ரபி என்று அழைக்கப்பட வேண்டும். ஆகவே மக்கள் பார்க்கின்ற போது, அவ்வாறாக அழைக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஆகவே இந்த மூன்று விமர்சனங்களையும் ஆண்டவர் இயேசு இந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் வைக்கின்றவராக இருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற போது முதல் செய்தியாக தாழ்ச்சி. ஆகவே நம்மிடத்திலும் நற்செய்தியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடத்திலும் இறை வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்க வேண்டிய கடமை நம் அனைவரையும் சார்ந்தது. ஆகவே இந்த அறிவித்தலிலே தாழ்ச்சியோடு வாழ்கின்றவர்களாக நாம் இருக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக கடவுளினுடைய திட்டத்தை உணர்ந்து செயல்படுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒருபோதும் தங்களை கடவுளுடைய திட்டத்திற்கு அவர் உட்படாதவாறு அவர்கள் இருந்தார்கள். கடவுள் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய விரும்புகிறார், நான் கடவுளின் திட்டத்தை நிறைவாக வெளிப்படுத்துகிறேனா என்பதையெல்லாம் தவிர்த்து விட்டு தங்களுடைய திட்டங்களை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே கடவுள் கொடுக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக பிறரை முன்னிலைப்படுத்துவது. ஆண்டவர் இயேசு அதை மிக அற்புதமாக செய்தார். சீடர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய பணியை அவர் கொடுத்தார். எல்லா இடங்களுக்கும் அவர்களை அனுப்பினார். ஆகவே அத்தகைய ஒரு முதன்மைப்படுத்துகின்ற பண்பு நலனை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். ஆனால் பரிசேயர்களோ மறைநூல் அறிஞர்களோ தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையும் இவ்வாறாக இருக்கிறதா? தாழ்ச்சியற்ற ஒரு வாழ்வு, கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்வு, பிறரை முன்னிலைப்படுத்தாது நம்மை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு. ஆகவே இந்த வாழ்வை நாம் மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுனுடைய உண்மையான சீடர்களாக நாம் ஒருபோதும் இருக்க முடியாது. ஆகவே உண்மையான சீடர்களாக வாழ தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவாவும் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் தந்தேன், உன்னில் காணிக்கை பொருளாய் நான் வந்தேன். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவாவும் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் தந்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுள்ளம் கொண்டீரே. இது எங்களை உலக தவறுகளில் இருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீராகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய இவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்தோர் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிவர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், இது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருளுமை வேண்டுகிறோம். அது ஒப்புருவக்கான உமது இடைவிடா உதவியும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.